ராமநாதபுரம் மாவட்டத்துல கபடி வீரர்களுக்காகவே ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை திமுக மாவட்ட செயலாளரான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் தான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 கபடி வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் மற்றும் கபடி விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வழங்குகின்ற திட்டத்தையும் நாங்கள் இங்கே வழங்குவதில் மிகுந்த பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய விளையாட்டு வீரர்கள் உங்கள் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வித்தியாசமான மிகவும் தேவையான முன்னெடுப்பின் மூலம் மற்ற மாவட்ட கழகங்களுக்கெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு முன்மாதிரியான ஒரு திட்டத்தை நீங்கள் துவக்கி வச்சிருக்கிறீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் அதிகமான விளையாட்டு வீரர்களை கொண்ட மாவட்டம். குறிப்பாக தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான கபடி வீரர்களை உருவாக்கி வருகின்ற ஒரு சிறப்பான மாவட்டம் தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டம். குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்முடைய முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியில கூட கபடி போட்டியில ராமநாதபுரம் மாவட்ட வீரர்கள் நீங்கள் தனி முத்திரை படிச்சீங்க, தனி சாதனைகள் படிச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கபடி விளையாட்டு வீரர்கள் களத்தில் நீங்கள் விளையாடும் பொழுது உங்களுக்கு எலும்பு முறிவு, பிராக்சர்கள் போன்ற காயங்கள் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் உண்டு. எனவே நம்முடைய கபடி வீரர்களுக்கு துணை நிற்கும் விதமாக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதர் பாட்ஷா அவர்கள் இன்றைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வழங்குவது மிகப்பெரிய சிறப்புக்குரிய பாராட்டுக்குரிய ஒன்று. இன்றைக்கு இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை நம்முடைய காதர் பாட்ஷா அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க. இது நம்முடைய தமிழ்நாட்டு அரசுக்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திட்டம். அவர் எங்ககிட்ட சொல்லுவோம் சொன்னார், இதை நீங்கள் இன்றைக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக கொடுக்கின்றோம், நாளைக்கு அரசின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கபடி வீரர்களும் எதிர்பார்க்கிறாங்க, நிச்சயமா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக இதை முதலமைச்சரோட பரிசீலனைக்கு எடுத்து செல்லப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிறந்த கபடி வீரர்களுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்னொரு வாக்குறுதியும் இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு கபடி வீரர்களுக்கு துவங்கப்பட்ட இந்த திட்டம் நாளை அடுத்த சில நாட்களில் ஃபுட்பால், ஹாக்கி போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா அவர்கள் அவருடைய சொந்த செலவுல ஒவ்வொரு கபடி வீரர்களுக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வழங்கி இருக்காங்க. இது பலரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்த மாவட்டங்களுக்கு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்கள் ஒரு உதாரணமா திகழ்ந்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி புகழ்ந்திருக்காங்க. அதை தொடர்ந்து துணை முதலமைச்சர் அவர்களே அவருடைய கைகளால ஹெல்த் இன்சூரன்ஸ் அங்க இருக்கக்கூடிய கபடி வீரர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த காப்பீடு திட்டம் தமிழ்நாடு முழுக்க அரசு சார்பில் கொண்டு வருவோம்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி அளித்ததை தொடர்ந்து கபடி வீரர்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம்.